நேற்று நைட்டு கனவு வந்துச்சுங்க. ம். கனவுல ஒரு அழகான பொண்ணு வந்தா. செம்மையா இருந்தா. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். ஓகேவா? இதை வீட்டில் நான் சொல்லியே ஆகணும். அந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னா ஃபேஸ் வந்து கனவு தானே. கனவுல வந்து அந்த பொண்ணு எப்படி இருக்கானே தெரியல. நல்லா ஃபேஸ் வந்து அப்படி தெரியவே இல்லை. காட்டவும் இல்லை, கனவு காட்ட மாட்டேங்குது. ஆனால் அதில் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இடுப்புக்கும் மேலே நெஞ்சுக்கும் கீழே லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு மச்சம் இருக்குங்க. அந்த மச்சம் தான் அந்த பொண்ணுக்கு அழகே. அதை வச்சு தான் நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க போகிறேங்க. இதுதான் என் வாழ்நாள் லட்சியமே. அந்த பொண்ணை தேட போகிறேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இல்லையா, எக்ஸு, எல்லாம் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ எல்லா சோஷியல் மீடியாலையும் போயிட்டு அந்த பொண்ணை தேட போகிறேன். தேடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு கதை ஸ்டோரி லைன் இந்த மாதிரி எழுதியிருந்தா இந்த மாதிரி தான் இன்டர்நெட்டில் தேடி இருப்பாங்க. பட் இது என்ன படம்னா, நினைத்தேன் வந்தாய். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ரம்பா தான் அந்த பொண்ணு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் ரீவாச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விஜயோட மூவிஸ் எல்லாமே. ஸோ வெல்கம் டு வணக்கம் நண்பா நண்பீஸ். வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 18. ஆமாங்க, 18வது எபிசோட் வந்துடும். விஜயோட 18வது படம் வந்து நினைத்தேன் வந்தாய். இது வந்து 1998 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து விஜய்க்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 24 வயசு தான். 24 வயசில் 2 ஹீரோயின். இதில் வந்து 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஒன்று ரம்பா, இன்னொன்று தேவயானி. அதுக்கப்புறம் விஜய் நடிச்சிருக்காரு, அது ஆபியோஸா. அப்புறம் சார்லி, அதுக்கப்புறம் மணிவண்ணன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ரஞ்சித் வேற நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கதை சிம்பிளாக சொல்லணும்னா, கனவுல வந்து ஒரு பொண்ணை பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு வந்து அடையாளமே அந்த இடுப்பில் இருக்க மச்சம் தான். அதை வச்சு அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா விஜயோட அக்காவுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடும், இவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணணும். ஸோ அதனால் இவர் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அவங்க மாமாவை நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, மாமா எனக்கு அந்த பொண்ணு தான் மாமா வேணும் அப்படின்னு. மாப்பிள்ளை நான் உனக்கு சேர்த்து வைக்கிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடுவாங்க. அதுக்குள்ளேயே அந்த இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருவாங்க. அதுதான் தேவயானி. தேவயானிக்கிட்ட வந்து என்ன ஆகுனா, இவர் போய் சொல்ல போவார் எனக்கு இது பிடிக்காதுன்னு. ஆனால் எப்படியாச்சும் சில பல கேள்விகளை கேட்டு இந்த பொண்ணை கழட்டி விட்டலாம்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறப்ப அந்த பொண்ணு அழகாகவும் இருப்பா. அதுக்கப்புறம் தேவயானிங்க அழகாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா? தேவயானி பேர் வந்துட்டு சாவித்ரி. சாவித்ரி வந்து அழகாகவும் இருப்பா, அறிவாகவும் இருப்பா. அதனால ரிஜெக்ட் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. சரி ஓகே, கல்யாணம் ஆகிறதுக்கான டைம் இருக்கே, சொல்லிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறப்ப வேற ஒரு கல்யாணத்தில் வந்து அந்த இடுப்பில் மச்சம் இருக்குல்ல, அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கால, அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க தான் ரம்பா. ரம்பாவுக்கு இந்த படத்தில் பேர் சப்னா தான் நினைக்கிறேன். இப்போதான் சாப்பிட்டேன். எப்படின்னா சப்னாவை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே விஜய் வந்து வழக்கம் போல் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருந்தார், கல்யாணம் பார்த்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த பொண்ணு தான் நம்ம கனவுல வருவா. ஆனால் கனவுல வந்து ஒரு பொண்ணு நட்சத்திரலையும் இருக்கா, அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஆசைப்படுறது தான் நம்ம கோகுல கிருஷ்ணன். அதுதான் விஜய் பேர். கோகுலும் சப்னாவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கோகுல் வந்துட்டு ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட், டீச்சரு. இவங்க மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் எப்படியாச்சும் சாவித்திரி கிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்கணும். அவங்க அப்பா கிட்ட சொன்னால் அவங்க அப்பா கோவப்பட்டு இது பண்ணுவார். ஆனால் ஒரு டைமில் வந்து அப்போதான் சீன் காமிக்கிறாங்க. சாவித்திரியும் சப்னாவும் 2 பேரும் அக்கா தங்கச்சிகள். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேயே பிரிச்சுடுவாங்க. அவங்க அப்பாவோட தங்கச்சிக்கு வந்துட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பிறந்தப்பே இந்த பொண்ணையும் கொடுத்து அனுப்பிடுவாங்க, அவங்க வளர்க்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்தே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கும் கதை. இது வந்து அக்கா அவன் மாப்பிள்ளையே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டும்போது மாப்பிள்ளை கோகுலகிருஷ்ணனுக்கு வந்தப்போ ஒரு பாட்டி வந்து ஃபோட்டோலாம் எடுக்கும். அப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோலையுமே மாப்பிளோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து தெரியாது. அதனால் சப்னாவுக்கு வந்து அவர் தான் மாப்பிள்ளை சாவித்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ ட்விஸ்ட் வைப்பாங்களா அந்த படத்தில், அந்த காலத்தில் இந்த நாடகத்தில் மாதிரி சில சீன்ஸ்லாம் வைப்பாங்க. அப்படியே தெரியாத மாதிரி வரும், அப்புறம் தெரியாத மாதிரி போகும். சில டைமில் இந்த நாய்க்குட்டிலாம் வச்சு அந்த கேம்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உனக்கு ஆசைப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும், நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும், நீ லவ் பண்ணுறல அதுவும் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேரும் ஒரே பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்னன்னா, விஜய்க்கு வந்து சாவித்திரியை பிடிக்காது, சப்னாவை தான் பிடிக்கும். ஸோ டைமில் வந்து இந்த விஷயம் வந்து விஜய் வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு. கோகுல், விஜய் வேணாம் கோகுல்னே சொல்லு கேரக்டர் பேர். கோகுல் வந்து கல்யாணத்தை நிறுத்த போயிட்டு மாமனார் கிட்ட சொல்லிடுவார், கல்யாணமும் நிறுத்திடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு நம்ம சப்னா வந்து, என் அக்காவுக்கு ஆசைப்பட்ட என்னோட லவரான கோகுல் வந்து சேரணும், 2 பேரும் ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா போயிட்டு கோகுல் கிட்ட இந்த மாதிரி கோகுல் எனக்கு வந்து நான் சாவ போகிறேன், அதனால் நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி சூசைட் அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணி அவங்க அம்மாவையும் போய் சொல்ல வச்சு அதுக்கப்புறம் இவரும் ஒத்துப்பார். சரி ஓகே, தன்னோட காதலியோட கடைசி ஆசை நிறைவேற்றுவோன்னு. இந்த டைமில் தான் சைடில் வந்து ரஞ்சித் இருக்கார்ல, ரஞ்சித் அவர் வந்துட்டு இந்த என்கிட்ட ஜிபேவே இல்லை, சீப் எப்படின்னா அப்படின்னு கேட்பார் அந்த ரஞ்சித். அவர் வந்து என்ன பண்ணுவார், லவ் பண்ணுவார் நம்ம சொப்னாவை. சொப்னா வந்து சீ படா பொறுக்கி அப்படின்றவாங்க.
நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன், எனக்கு கிடைக்காததுக்கு எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஆள். நான் ரொம்ப நல்லவன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி பொறுக்கித்தனம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதை நல்லவன் சொல்லிட்டு இருப்பாரு. பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் பின்னாடி சுற்றுறதுல ஒரு யூஸும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணோ இல்லை பையனோ உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா பிடிக்கல, அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டு ரெமோ படத்தில் வர மாதிரி நான் மாறு விஷயத்தில் போயிட்டு மனசை மாற்றுவேன்னா மாற்றிட்டு அடி வாங்கி சாவுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, கதைக்குள்ள தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ரஞ்சித்தும் அங்கேருந்து கிளம்பி வர, கல்யாணம் ஆக போக இப்போ ரஞ்சித் வந்து பாமை வச்சு சொப்னாவை பிளாஸ்ட் பண்ணிடலான்னு வரப்ப அது கோவிலில் வந்து படிக்கட்டில் இறங்கும்போது மாட்ட, அதுக்கப்புறம் அப்போ தான் தெரியுது ரஞ்சித் சொல்லுவார் இந்த மாதிரி நான் வந்து அவளை சாவடிக்க வந்தேன். கடைசியில் பார்த்தா கோகுல் வந்து அவங்க அக்கா சாவித்திரி தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்ல, சாவித்திரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மனசு உடைஞ்சு போய் அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் ஒரு கான்வோவே போயிட்டு இருக்கும். கோகுல் யாருக்கு, சாவித்திரிக்கா சொப்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மியூசிக் போயிட்டு இருக்கும். நல்ல வேலை அந்த இடத்துல பெரிய டைலாக் வச்சு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கல, மியூசிக்கை வச்சு 2 பேரும் ஆர்கியூ பண்ணி பேசுகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடைசியில் நம்ம சாவித்திரி வந்து பலார்னு சொப்பனாவுக்கு விட்டு இங்கே பாரு உனக்கு தான் கோகுல் அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானி ஆகிய சாவித்திரி வந்துட்டு போயிட்டு சொப்னாவையும் கோகுலையும் சேர்த்து வச்சு அனுப்பிடுவாங்க. கண்கலங்கி அப்படியே அனுப்புவாங்க. இதுதாங்க கதை. சின்னதாக சொல்கிறேன்னு சொல்லி பெருசாக சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நிறைய பாட்டு இருக்குது. யார் தெரியுமா மியூசிக் டைரக்டர்? தேவாவோட சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னா, இந்த வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, அந்த சாங் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து என்னவளே என்னவளே எங்கு இருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே தான நன்னா, அந்த சாங்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, மனிஷா குரலா கொய்யாக்காவா இது வரும், அது ஏதோ லிரிக்ஸ் தெரியல எனக்கு. ஆனால் இந்த பாட்டுலாம் அந்த டைமில் செம்ம ஹிட்டு. இப்பயுமே அந்த பாட்டு நிறைய பேர் உன் கனவுல வந்தது யாருன்னு சொல்லுங்க 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 மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாட்டு நல்லாவே சூப்பராகவே இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதில் தாங்க அந்த காமெடி சீனே வருது. அண்ணா சோறு சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா, அந்த காமெடி இருக்குல்ல, அது எல்லாமே இதில் தான் வரும். அதுக்கப்புறம் இதில் தேவயானி ஆக்டிங்லாம் பக்காவாக பின்னி எடுத்திருப்பாங்க. ஒரு அழகான, ஒரு இன்னசென்ட்டான, ஒரு குடும்ப குத்து வழக்கான ஒரு வீட்டில் வந்து ரொம்ப பாசம் காமிச்சு ரொம்ப ஒரு லவ்வோட ஒரு ஃபீலோட செம்மையாக நடிச்சிருப்பாங்க. அதில் சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் கிளம்பி போவாங்க, பார்த்து போங்க, அங்கே போய் அப்படி போங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும். சில விஷயங்கள் சொல்லுவேன். அந்த சீனை கடைசியில் கொண்டு போயிட்டு நல்லா பத்திரமா போங்க, போட்டில் போகும்போது பார்த்து போங்க, விழுந்துடாதீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கடைசியில் அழுதுகிட்டே ரத்த கண்ணீரோட சேர்த்து வைப்பாங்க. அந்த சீன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கனவுல வந்து ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு வந்து நிஜத்திலையும் இருக்கா, அவளை தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. கடைசியில் பார்த்தா அந்த விஷயமும் நடந்துருது. ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்டே அந்த தேவயானி கிட்ட போயிட்டு, ஐ மீன் சாவித்திரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவள் பாவம் ஹர்ட் ஆகிருக்க மாட்டா. அவள் வந்து தன்னை அந்த கோகுலை வந்து ஒரு புருஷனாவே பார்க்க ஆரம்பிச்சிருவான். கல்யாணமே ஆயிருக்காது, வெறும் என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கும். ஆனால் அவள் புருஷனாவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி ஒரு உறவு இருக்கும். அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சிக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. யாருன்னா அக்காவுக்கு வந்து யார் ஃப்ரெண்டுனா கொய்யா மரம், தங்கச்சிக்கு வந்து ஒரு தனி மரமாக ஒரு மரம் இருக்குது, அதுதான் ஃப்ரெண்டாமா. மரத்தோட ஒரு நட்பை வந்து பாராட்டியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு மரம் நடணும், அந்த மரத்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் வரணும், மரத்து கூட பேசினா அது நமக்கு வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப் வீடியோஸு ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் உண்மைன்னு தான் நினைக்கிறேன். நான் போய் பேசி பார்க்கலான்னு இருக்கேன். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, போய் பேசி பார்க்குறேன். ஸோ மற்றபடி இந்த படம் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய இடத்துல நிறையா டிவியில் சேனல்ஸில் வந்து இந்த படம்லாம் திரும்ப திரும்ப போட்டிருப்பாங்க. இந்த சாங்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க. ரீவாட்ச் பண்ணும்போது நான் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் நிறையா வாட்டி அந்த படம் பார்த்துருக்கேன். அதனால் ரீவாட்ச் பண்ணும்போது எனக்கு நிறையா சீன்ஸ் ஞாபகமாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் சில கதை ஸ்டோரி லைன் வந்து இதுதான் நமக்கு தெரியாமல் இருக்கும்ல, அந்த ஸ்டோரி லைன் வந்து இதில் நிஜமாவே தெரிஞ்சுங்க. ஸோ இந்த படம் வந்து ஜாலியாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வேணும், சும்மா ஜாலியாக ஃபன்னாக பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். இதுலேயுமே அவ்வளோ ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்காது, சின்ன சின்ன ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும். காமெடிஸுக்கு பஞ்சமே இருக்காது, காமெடி நல்லாவே எடுத்திருப்பாங்க. இதில் ஹிட்டான காமெடியாக இந்த காமெடி தான். அண்ணா சோறு சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா டீ சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா, அது எல்லாமே இதில் சூப்பராகவே போட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து நல்ல படம் தான். நீங்களும் ரீவாட்ச் பண்ணுறதா பாருங்கள். எபிசோட் 18 வந்து இனிதே நிறைவடைகிறது. என்னுடைய பேர் எரள வளலன், என்னை நீங்கள் வந்து எரல்ஸ்னு கூப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க, அதை வந்து ஹைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். நான் இந்த சீரிஸ் வந்து எப்போ முடிக்க போகிறேன்னு ஐ மீன் டெய்லியும் போடணும்னு நினச்சேங்க, ஆனால் என்னால் போடவே முடியல. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி யாரும் பார்க்கவும் மாட்டுறாங்களே, வியூஸும் போக மாட்டேங்குது, ஒரு 10-15 தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். வந்தப்போ ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் போட்டாங்க, நீங்கள் 12 நாள் போடவே இல்லை அப்படின்னு. அந்த ஒரு கமெண்ட் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, சரி அந்த ஒருத்தவங்களுக்காக நம்ம இந்த சீரிஸை முடிக்கிறோம்,
அப்புறம் எனக்காகவும் முடிக்கிறேன். ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பாக தளபதி 69 படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்குள்ளே இந்த எல்லா படத்தையும் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். டெய்லியும் ஒவ்வொன்றும் போடணும்னு நினச்சேன். ஆனால் முடியல, நம்மளால நிறைய வேலைகள் வந்து அதில் பாதிலே ஆஃப் பண்ணி விட்டது. ஆனால் எப்படியாச்சும் அதை நான் முடிச்சிருவோங்க. எல்லா படமும் நான் ரிவ்யூ பண்ணி போட்டே தீர்றோம். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மற்றபடி வேற என்ன, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் வந்து செம்ம படம், பிரியமுடன் ஒரு படம்ங்க. அந்த படத்தில் விஜய் மாதிரி ஒரு வில்லனிசம் ஒரே ஆள் தான். செம்ம பீக் வில்லனிசமும் இருக்கும், ஹீரோயிசமும் இருக்கும், காதலும் காமிச்சிருப்பாங்க. அதில் விஜயை நம்ம வந்து லவ்வும் பண்ண முடியாது, ஹேட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது புதுசாக நான் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி விஜய் வந்து அந்த டைமில் விளம்பரமே பண்ணியிருக்காரு. நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிலாம் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே அடுத்த படத்தில் பார்ப்போம். மற்றபடி அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நானும் நீயும் நீண்ட நாட்கள் தாண்டி இன்றோ ஏனோ காதல் என்னை தீண்டி